Class 11th standard, subject chemistry, unit 7th unit, lesson thermodynamics. இந்த லெசனில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறது ரிலேஷன்ஷிப் between standard free energy change del G 0 and equilibrium constant K equilibrium. ஸோ ஈக்குன்றது ஈக்குலிபிரியத்தை குறிக்குது. பொதுவாக ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு என்தால்பிக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி பார்த்தோம். அதே போல் என்ட்ரோபிக்கு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி பார்த்தோம். இந்த என்ட்ரோபி என்தால்பி இதனுடைய ஸ்டாண்டர்டை நம்ம குறிக்கிறதுக்காக மேலே ஒரு டிகிரி சிம்பிள் போடுவோம். அதே போல் இந்த ஃப்ரீ எனர்ஜி குறிக்கிறதுக்காக மேலே ஒரு டிகிரி சிம்பிள் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னால் ரிவர்சபிள் ரியாக்ஷனை குறிக்குது. ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு ரிவர்சபிள் ரியாக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குலிபிரியம் கொண்டிருக்கும். அந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு மாறாத ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ, அந்த வேல்யூ தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து நம்ம அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். இன் ஏ ரிவர்சபிள் ப்ராசஸ் த சிஸ்டம் இஸ் இன் பர்ஃபெக்ட் ஈக்குலிபிரியம் வித் இட்ஸ் சரௌண்டிங் அட் ஆல் டைம்ஸ். ஸோ பொதுவாக ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் ஒன்று சொல்லிட்டா எல்லா நேரங்கள்லையும் ப்ராடக்ட்டும் சரி ரியாக்டண்ட்டும் சரி ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் ஆகிட்டு உருவாகிட்டே இருக்கும். A reversible chemical reaction can be processed in either direction simultaneously. ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் ப்ராடக்ட்டும் சரி ரியாக்டண்ட்டும் சரி உருவாகிட்டே இருக்கும். ஸோ தட் a dynamic equilibrium is set up. ஸோ இது வந்து ஒரு மூமெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு இயக்கம் உடையதாக டைனமிக் ஈக்குலிபிரியமாக நம்ம கருதலாம். This means that the reaction in both the directions should proceed with a decrease in free energy, which is impossible. பொதுவாக சார் போத் சைடும் நமக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டினுடைய ஃபார்வர்டு அண்டு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மூமெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ நம்ம கான்செப்ட் படி ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஆனால் இட் இஸ் இம்பாசிபிள். அது வந்து இம்பாசிபிள் கிடையாது, பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் ஃப்ரீ எனர்ஜி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எந்த பக்கன்றது நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். அதே நேரத்தில் இங்கே டெல்ஜி வேல்யூ சேம் ஈக்குலிபிரியம், அதாவது போத் சைடு ரெண்டு சைடுமே ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிறதுனால டெல்ஜி வேல்யூ எவ்வளோ குறையுதோ அடுத்த ப்ராசஸ் வரும்போது அது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தேர்ஃபோர் என்னுடைய வேல்யூ ஜீரோன்ற கான்செப்ட் தான் கொடுக்கும். அதனால் நம்ம ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி அதனுடைய சிம்பிளை பார்க்கலாம். ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் ஏ அண்டு பி ரெண்டு ரியாக்டன் கிவ் த சிஎன்டி ப்ராடக்ட். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் தருது. இதனுடைய ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ டெல்ஜி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே ஸ்டாண்டர்ட் வேல்யூ டெல்ஜி நாட். ஸோ இதில் எடுத்து நம்ம தொடர்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி டெரிவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, பட் ஈக்குவேஷன் தேவை. ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம பார்க்கலாம். டெல்ஜி ஈக்குவல் டு டெல்ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி லேர்ன் கியூ. இதில் டெல்ஜின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்ஜி நாட்ன்றது அதாவது ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ப்ளஸ் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து மாறாத ஒரு மதிப்பு, வாயுக்களுக்கு உண்டான ஒரே வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்து டி டெம்பரேச்சர். ஸோ அது எந்த டெம்பரேச்சரில் இந்த லெபார்ட்டரியில் நடக்குமோ அதனுடைய டெம்பரேச்சர். பொதுவாக லேப் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆர் 298 கெல்வின்றது நம்ம ஜென்ரலாக எடுத்துக்குவோம். அடுத்து லேர்ன் கியூன்றது ரியாக்ஷன் கொஷின் சொல்லுவோம். இது வந்து சொல்லுவோம்னா ரியாக்ஷன் கொஷினை பொதுவாக ரேஷியோ ரெண்டுத்தினுடைய ரேஷியோவை மெஷர் பண்ணுறது. என்னென்ன ரேஷியோ, ஒன்று ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், அதனுடைய செறிவுன்னு சொல்லலாம். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், இதில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கியூ வேல்யூன்னு சொல்கிறோம். இது எந்த கண்டிஷன்னா நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். நான் ஈக்குலிபிரியம் ஏன் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டு நான் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டுனா ஈக்குலிபிரியம் வந்து சமமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டெல்ஜி வேல்யூ கேல்குலேட் பண்ணால் ஏதாவது ஒரு பக்கம் குறைவு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பக்கம் குறைவை தான் நம்ம நான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து டெல்ஜிக்கு கொண்டு வரோம் அந்த கான்செப்டில். அடுத்து when equilibrium is attained there is no further free energy change. இன்கேஸ் ஈக்குலிபிரியமாக இருந்துச்சுன்னா, ஸோ ஈக்குலிபிரியமாக இருக்கும் சமயத்தில் டெல்ஜி கண்டிப்பாக என்ன பண்ணாது, மாறாது. நோ ஃபர்தர் சேஞ்ச். ஸோ மாறினோம்னா கொஞ்சமாவது ஈக்குலிபிரியம் இல்லாமல் இருக்கணும். சமநிலை இல்லாத போது தான் கொஞ்சமாவது டெல்ஜி வேல்யூ கிடைக்கும். சமநிலை இருக்கும்போது எவ்வளோ டெல்ஜி குறைஞ்சதோ அதே அளவு டெல்ஜி உருவாகி சமமாகிடும். அந்த சமயத்தில் டெல்ஜி வேல்யூ ஈக்குவல் டு 0. தர்ஃபோர் கியூ பிகம்ஸ் டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் கியூ கொண்டு வந்துடும் அந்த ஜி 0வாக இருக்கும்போது.
hence above the equation becomes அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் del G நாட்டை calculate பண்ணுறோம் அதுபடி பார்த்தீங்கன்னா minus RT learn equilibrium K constant ஸோ இது ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் want of equation இது 1 or 2 3 மார்க்களோட அடிக்கடி கேட்குறோம் ஸோ want of equation கண்டிப்பாக கேட்பாங்க குறிச்சிங்க அடுத்து இந்த லேர்ன்ன்ற சிம்பிளை என்ன பண்ண போகிறோம் மாற்றுறோம் லேர்ன்ன்றது கன்வெர்டட் டு லாக் ஸோ அதுபடி பார்க்கும்போது லேர்ன் என்ன பண்ணுறோம் லாகாக மாதிரினா 2.303 என்ற ஒரு வேல்யூ ஃபார்முலா படி ஆட் ஆகுது therefore converted to log K equilibrium இப்போ இந்த K equilibrium தான் சொல்லியிருக்கேன் concentration of product divided by concentration of reactant உடைய multiple value ஸோ del G 0 இங்கே அதாவது del G னுடைய எக்ஸ்பேண்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ எனக்கு தொடர்புப்படுத்தினா நாளைக்கு கேல்குலேஷன் ஈஸியாகிறதுக்காக பண்ணியிருக்காங்க del G நாட் மைனஸ் டி del S நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT learn K cube ஸோ இது ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் பாருங்கள் 7.9 calculate the del G 0 அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சன் டு ஓசோன் ஆக்சன் ஓசோனாக கன்வெர்ட் ஆகிற இந்த ரியாக்ஷனில் ஸோ கேபி வேல்யூ அது கெல்வின் வேல்யூ அதாவது டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 298 கெல்வினில் டெம்பரேச்சரில் கேபின்றதை நம்ம என்ன சொல்லுவோம் கேஇக்யூ அல்லது கேபி கான்சன்ட்ரேஷன் பொறுத்து இருந்தால் கேசி இங்கே அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரை பொறுத்துக்கிறதுனால கேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் புரிஞ்சுங்க கேபின்றது ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரை என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க இதுவே கேசி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் அது கேசி therefore கேபி வேல்யூ தான் நமக்கு என்ன இது கே ஈக்குலிபிரியம் ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சொல்யூஷன் படி ஃபார்முலா எழுதிட்டோம் 2.303 RT log கேபி ஸோ இந்த வேல்யூலாம் என்ன பண்ணுறோம் கொடுத்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுங்க வேர் ஆர் வேல்யூ ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 8.314 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் அதுக்கப்புறம் கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க டி 298 கெல்வின் therefore இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கிறது 60,300 ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா கிலோ ஜூலாக மாறும் ஏன்னா 1000 கிராம் ஈக்குவல் டு ஒரு கிலோ ஸோ அதனால் அந்த கான்செப்டில் இதை மாற்றுறாங்க அடுத்து பார்க்குறது தேர்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் இப்போ ஃபஸ்ட் லா பார்த்தோம் செகண்ட் லா பார்த்தோம் அடுத்து பார்க்குறது தேர்ட் லா ஸோ இதனுடைய கான்செப்ட் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம் த என்ட்ரோபி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் வேரியஸ் டைரக்ட்லி வித் டெம்பரேச்சர் பொதுவாகவே ஒரு என்ட்ரோபின்றது டெம்பரேச்சரை பொறுத்து டைரெக்டாகவே இன்க்ரீஸ் ஆகும் ஹையர் டெம்பரேச்சருக்கு ஹையர் என்ட்ரோப்பியும் லோயர் டெம்பரேச்சர் லோயர் என்ட்ரோபி நமக்கு கிடைக்கும் ஸோ லோயர் த டெம்பரேச்சர் லோயர் இஸ் த என்ட்ரோபி ஃபார் த எக்ஸாம்பிள் வாட்டர் அபோவ் 100 degree Celsius at 1 atmosphere exists as a gas and has higher entropy ஸோ பொதுவாகவே 100 degree Celsiusல வாட்டர் மாலிகுல் எவாப்ரேட் ஆகும் அந்த 100 degree Celsiusஸை நம்ம டச் பண்ணோம்னா அங்கே கண்டிப்பாக இந்த கேஸ் அதாவது லிக்விட் மாலிகுல் வாட்டர் கன்வெர்டட் டு கேஸ் மாலிகுலாக கண்டெய்னர் முழுவதும் ஆகிடும் ஹோலாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ என்டையர் த கண்டெய்னர் ஃப்ரீ ரோம் அபவுட் இன் த என்டையர் கண்டெய்னர் அடுத்து when the system cooled இது என்ன பண்ணுறோம் கூல் பண்ணுறோம் வச்சுங்க the water vapor condense to form a liquid convert ஆகுது the water molecules in liquid phase still can move about somewhat freely ஸோ கேஸ் மாலிகுலாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறது லிக்விடாக மாறும்போது கொஞ்சம் அதனுடைய மூவ்மெண்ட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்போது டிசார்டர் குறையுது ஆர்டராக மாறுது thus the entropy of system as decrease entropy வேல்யூ குறையுது ஆர்டராக மாறும்போது entropy வேல்யூ குறையும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மறுபடியும் ஆன் ஃபர்தர் கூலிங் மறுபடியும் கூல் பண்ணோம்னா ஃப்ரீஸ் ஆகி டு ஃபார்ம் ஏ ஐஸ் கிறிஸ்டலாக மாறும் the water molecules in the ice crystals are highly ordered and entropy of the system is very low ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மேலும் மேலும் குளிர்ச்சிட்டு வந்தோம்னா கூல் பண்ணிட்டு வந்தோம்னா என்ட்ரோபி வெரி லோவாக மாறுது if we cool the solid crystal still further the vibration of molecules held in the crystal lattice gets slower and they have very little freedom of movement வெரி லிட்டில் டிசார்டர்னு பேர் அதாவது வெரி லிட்டில் ஃப்ரீடம்ன்றது அது அதிர்வு கூட இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுது அதிர்வு கூட ஒரு டிசார்டர் தான் மாலிகுல் அதிர்வு அலைகளை அந்த வைப்ரேஷனை கூட குறைச்சி ஆர்டராக மாற்றுது வெரி லிட்டில் டிசார்டர் இன்ஸ் வெரி ஸ்மால் என்ட்ரோபி அதாவது குளிர்விக்க கூல் பண்ண அதனுடைய டிசார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் குறைஞ்சி
ஆர்டர் ப்ராப்பர்ட்டிஸாக வருது. அப்போ என்ட்ரோபி வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம லாஸ்ட்டாக அட் அப்சல்யூட்லி ஜீரோ கெல்வின், அதாவது -273 செல்சியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தியரிட்டிக்கலி ஆல் மோட்ஸ் ஆஃப் மோஷன் ஸ்டாப். ஆல் மோஷன்றது அதனுடைய மொத்த மூமெண்ட். ஸோ மாலிகுல்ஸ் வைப்ரேஷன் அல்லது ரொட்டேஷன் அல்லது டிரான்ஸ்லேஷன், எந்த ஒரு மோஷனோ எந்த ஒரு மூமெண்ட்டோ இல்லாத ஸ்டாப் பண்ணுற ஒரு வெப்பநிலை தான், டெம்பரேச்சர் தான் அட் அப்சல்யூட்லி ஜீரோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அதாவது இந்த திடப்பொருள் சாலிட்னுடைய ஸ்டாப் பண்ணுற ஒரு வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சல்யூட்லி ஜீரோ இஸ் எ டெம்பரேச்சர் தட் an object can get arbitrarily close to, but absolute zero will remain unattainable. Thus the third law of thermodynamics. So thermodynamics nudiya statement enna, thus the third law of thermodynamics states that the entropy of pure crystalline மட்டும் தான் இந்த கண்டிஷன் பொருந்தும். Substance at absolutely zero is zero. Otherwise it can be stated as the impossible to lower the temperature of an object to absolutely zero finite number of steps mathematically. பொதுவாக இந்த கான்செப்ட் சொல்கிறோம் இல்லையா, 0 கெல்வின் ஒரு சாலிட் மாலிகுலை நம்ம கூல் பண்ணி 0 கெல்வின் கொண்டு போகிறது தியரிட்டிக்கலாக சொல்லலாம். ஆனால் இதை மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வரலாம் தவிர ப்ராக்டிக்கலாக 0 கெல்வின் ஒரு சாலிடை கொண்டு போகிறது இயலாத காரியம், இம்பாசிபிள் என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்ஃபோர் கான்செப்ட் படி, மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் படி லிமிட்டேஷன் T0ன்றது 0 கெல்வினை குறிக்கிறது. ஸோ அந்த சமயத்துக்கு கொண்டு போனோம்னா எஸ்ஸோட லிமிட் மாறி S0 கொண்டு போவோம். என்ட்ரோபி 0 ஆர்டர் ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கொண்டு போவோம். இது பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் சப்போஸ் கலந்துருந்தா கிறிஸ்டல் வித் டிஃபெக்ட் இம்பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அட் அப்சல்யூட்லி ஜீரோ ஹேவ் என்ட்ரோபி கிரேட்டர் தென் ஜீரோ. கண்டிப்பாக ஜீரோவாக என்ட்ரோபி இருக்கவே முடியாது, கொஞ்சமாவது ஜீரோ விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட்லி என்ட்ரோபி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஆனால் ஜீரோ என்ட்ரோபி இருக்கும், ஆனால் மைனஸில் கண்டிப்பாக என்ட்ரோபி உருவாக வாய்ப்பே கிடையாது. அந்த ஜீரோ கூட எப்போ 0 கெல்வின் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை கொண்டு போகும்போது மட்டும்தான். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் கூட 0 கெல்வின் கொண்டு வந்தாலும் அது என்ட்ரோபி கொஞ்சமாவது என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு இல்லை, அதாவது டிசார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் விட்டுருக்கோம். ஸோ டிசார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ இல்லைன்றதுனா பியூர் சப்ஸ்டன்ஸ் 0 கெல்வின் கொண்டு போகுதான். எந்த காரணத்தை கொண்டும் நெவர் பி நெகட்டிவ், கேன் நெவர் பி நெகட்டிவாக என்ட்ரோபி கிடைக்காதுன்றதை கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. see you next class.